ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழரசு இதழ் ஜனவரி 2025 நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழரசு இதழ் குரூப் டிஏ மெயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத, எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கங்கிறத நான் ஒரு வீடியோவாக தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா அந்த வீடியோவோட எண்டில் காமிக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த தமிழரசு இதழ் முழுக்க தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், திட்டங்கள், அரசோட செயல்பாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்தியா மற்றும் உலகம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள், செயல்பாடுகளுக்கு தமிழரசு இதழ் பொருந்தாது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தமிழரசு இதழ் மட்டும் படித்தா போதுமாங்கிறத கேட்குறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடான செயல்பாடுகள், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் தமிழரசு இதழ் படிச்சுக்கலாம். ஸோ இந்தியா உலகம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் சிலபஸ் வச்சு நீங்கள் வெளியில் உள்ள சோர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற எல்லாருமே பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. ஸோ இது மெயின்ஸுக்கு பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாகிற அளவுக்கு ஸோ இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். இண்டெக்ஸில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதற்கான பொருள்: அகரம் எழுத்துகளுக்கு முதன்மை, ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் முதன்மை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக், கன்னியாகுமரியில் 37 கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் நினைவிடத்துடன் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலம். கன்னியாகுமரியில் 30/12/2024 இருந்து 1/1/2025 வரைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா நிகழ்வானது நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த 3 நாட்களில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் அரசால் நடத்தப்பட்டதுங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்ணாடி இலைப்பாலம். இந்த கண்ணாடி இலைப்பாலமானது நாட்டிலேயே முதலாக கடல் மேல் அமைக்கப்பட்ட கண்ணாடி இலைப்பாலம்னா இந்த விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய கண்ணாடி இலைப்பாலம் தான். இந்த பாலமானது 30/12/2024 திறக்கப்பட்டிருக்கும். ஸோ இதற்கான செலவு 37 கோடி ரூபாய். ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் நினைவிடத்துடன் இணைக்கும் பாலம் தான் இந்த கண்ணாடி இலைப்பாலம். இது 77 மீட்டர் நீளத்துடன் 10 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பவுஸ்ட்ரிங் ஆர்க் பாலமாக இருக்குது. பவுஸ்ட்ரிங் ஆர்க்குங்கிறது நான் ஒரு படம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாடலில் இருக்கக்கூடியதான் பவுஸ்ட்ரிங் ஆர்க் பாலம்னு சொல்கிறாங்க. இந்த பாலத்தில் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு கண்ணாடி அடித்தளம் கொண்ட ஒரு நடைபாதையானது அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் கண்ணாடி இலைங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் அகலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பாலம் அமைக்கிறதுக்கு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பாக 37 கோடி ரூபாய் நிர்வாக அனுமதி பெறப்பட்டு தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் வைப்பு நிதி பணியாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு இந்த பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ திருவள்ளுவர் சிலை பற்றி பார்த்துடலாம். இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்க முதல்ல எப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா 31/12/1975. ஸோ இதற்கான பணிகள் 1997 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த திருவள்ளுவர் சிலைக்கான சிற்ப கலைஞரோட பெயர் என்னன்னா கணபதி ஸ்தபதி. இவர் தான் இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்க மூல காரணம். திருக்குறளின் அதிகாரங்களை குறிக்கிற வகையில் 133 அடி உயரம் கொண்டது தான் நம்மளுடைய திருவள்ளுவர் சிலை. இந்த 133 அடி உயரத்தில் அறுத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கிற வகையில் பீடம் மட்டும் கீழே, அந்த பீடம் இருக்குல்ல, அது மட்டும் 38 அடியாக இருக்கும். மேலே இந்த அறம்ங்கிற பீடத்தில் மேலே என்னன்னா பொருளும் இன்பமுமாக 95 அதிகாரங்கள் சிலையாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திருவள்ளுவர் சிலையில் வலது கையில் 3 விரல் காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 விரல்கள் அறம் பொருள் இன்பம்ங்கிற அதிகாரங்களை குறிக்கிறது. இடது கையில் குறள் மற்றும் ஓலைச்சுவடிகள் இருக்கும். மொத்தமாக இந்த திருவள்ளுவர் சிலைக்கான வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 7000 டன் எடை கொண்டது தான் இந்த திருவள்ளுவர் சிலை. இதில் 3681 கற்கள் உள்ளன. இந்த 133 அடி சிலைக்கு, அதாவது 180 அடிக்கு சாரம் கட்டி தான் இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. மொத்தம் 500 சிற்பிகள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள். இந்த சிலை எப்போது திறக்கப்பட்டதுன்னா 1/1/2000 தான் திறக்கப்பட்டது. இந்த கணபதி ஸ்தபதிங்கிற சிற்ப கலைஞர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இவர் தான் பூம்பார் கோட்டம், வள்ளுவர் கோட்டம், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அமைத்தவர். இவருடைய அப்பா தான் சென்னையில் இருக்கிற காந்தி மண்டபத்தை அமைத்தவர். ஸோ இவங்களோட வம்சம் எப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைத்த குஞ்சரமல்லனோட வம்சத்தை சார்ந்தவர் தான் இந்த கணபதி ஸ்தபதி. இவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழனிடம் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் அவர்களிடத்தில் காண்கிறேன்னு இந்த கணபதி ஸ்தபதி அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பற்றி கூறியிருக்கிறார். ஸோ இப்போ திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா கொண்டாட்டம்.
இந்த வெள்ளி விழாவானது 30/12/2024 முதல் 1/1/2025 வரை 3 நாட்கள் வந்து நடைபெற்றது. ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்லையும் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்துடலாம். 30/12/2024 கண்ணாடி இலைப்பாலம் வந்து திறந்திருப்பாங்க, அதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஐயன் திருவள்ளுவர் சிலையின் கீழ் அமைக்கப்பட்ட பேரறிவு சிலை அலங்கார வளைவு வந்து திறப்பு. ஸோ இதன் மூலமாக இனிமேல் திருவள்ளுவர் சிலையானது பேரறிவு சிலைன்னு அழைக்கப்படும். அடுத்து திருக்குறள் நெறி பரப்பக்கூடிய 22 பேருக்கு தலா 25,000 ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வந்து 30ஆம் தேதி வந்து வழங்கப்பட்டது. அண்ட் திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் அமைக்கப்பட்ட பூம்புகார் விற்பனையகத்தை வந்து முதல்வர் வந்து திறந்து வைத்திருப்பார். ஸோ நமக்கு கேள்வி கேட்கலாம், திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் அமைக்கப்பட்ட விற்பனையகத்தின் பெயர் என்ன, அது எந்த டேட்டில் திறந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதற்கப்புறம் கன்னியாகுமரி கடற்கரையில் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து திருவள்ளுவர் சிற்பத்தை வந்து மணலில் வந்து ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து முதல்வர் வந்து பார்வையிட்டிருப்பார். அதற்கப்புறம் ஒரு தலைப்பில் வந்து பட்டிமன்றம் நடைபெற்றிருக்கும். சொல்வேந்தர் திரு சுகி சிவம் தலைமையில் திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதருக்கே இல்லை சமுதாயத்திற்கே அப்படிங்கிற தலைப்பில் சுகி சிவம் தலைமையில் ஒரு பட்டிமன்றமானது 30/12/2024 நடைபெற்றிருக்கும். அடுத்து 31/12/2024 நடைபெற்ற நிகழ்வுகள். ஸோ வெள்ளி விழா சிறப்பு மலரானது வெளியிடப்பட்டிருக்கும். செய்தி மக்கள் தொடர்பு துறையோட சார்பில் தயாரிக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலர் 2025. இது 400 பக்கங்கள், கிட்டத்தட்ட 400 பக்கங்கள் கொண்டது. இதை தமிழ்நாடு முதல்வர் வந்து வெளியிட யார் பெற்றுக்கொண்டாங்கன்னா குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவங்க தான் பெற்றுக்கொண்டாங்க. அடுத்து கன்னியாகுமரி பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியின் கீழே 44 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் போக்குவரத்து தீவு பூங்காவையும் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்திருப்பாங்க. கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலைன்னு பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கும். எப்போனா 31/12/2024. அடுத்து வள்ளுவ மாலைங்கிற ஒரு பாடல் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் யார் அந்த பாடலுக்கு வரி எழுதியிருப்பாங்கன்னா நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான் பாடல் வரிகள் வந்து எழுதியிருப்பாங்க. அதற்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா இசையமைப்பாளர் A.R. ரகுமான் அவர்கள் தான் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டராக இருப்பாங்க. ஸோ நடிகர் கமலஹாசன் அவர்களின் பாடல் வரிகளில் இசையமைப்பாளர் A.R. ரகுமான் அவர்கள் இசையில் உருவான வள்ளுவமலை என்ற பாடலானது 31/12/2024 வெளியிடப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் டிடிய நாதஸ்வரன் தலைமையிலான இசை நிகழ்ச்சியானது 31/12/2024 நடந்திருக்கும். 1,45,00,000 ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா அலங்கார வளைவுங்கிறது கன்னியாகுமரியில் அந்த விருந்தினர் மாளிகைக்கு பக்கத்தில் வந்து திறந்திருப்பாங்க. இந்த விழாவில் தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு உரை ஒன்று நிகழ்த்தி இருப்பார். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னைக்கு நடக்கிறது ஐம்பெரும் விழா. அந்த ஐம்பெரும் விழா என்னன்னுங்கிறத பட்டியலிட்டிருப்பாரு. அது என்னன்னா, 1 ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா, 2 கண்ணாடி இலைப்பாலம் திறப்பு விழா, 3 வெள்ளி விழா மலர் வெளியீடு, 4 திருக்குறள் கண்காட்சி தொடக்கம், 5 ஐயன் திருக்குறள் தோரண வாயில் அடிக்கல் நாட்டுதல். ஸோ இந்த 5ம் சேர்ந்து நடைபெறுகிற ஐம்பெரும் விழாவாக இந்த வெள்ளி விழாவானது இருக்கிறதுன்னு தமிழ்நாடு முதல்வர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சில அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது 1 by 1 நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஆர்டர் படியே நம்ம பார்த்துப்போம். நமக்கு கேட்டாங்கன்னா ஆர்டர் படி எது கரெக்டுங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். முதல் அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை அடைய 3 புதிய படகுகள் வந்து வாங்கப்படுமா. அந்த படகுகளுக்கு பெயரும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். முதல் படகோட பெயர் வந்து பெருந்தலைவர் காமராசர், 2ஆம் படகோட பெயர் வந்து மார்ஷல் நேசமணி அவர்களோட பெயர், 3ஆம் படகோட பெயர் வந்து ஜி.யு. போப். ஸோ இந்த 3 படகுகளோட பெயர்களை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2வது அறிவிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திருக்குறளோட ஆர்வமும் புலமையும் மிக்க ஆசிரியர்கள் பயிற்றுனர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்குகள் பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதற்கப்புறம் திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற வந்து திட்டம் வந்து வகுக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க. அடுத்து 3வது அறிவிப்பு, ஆண்டுக்கு 133 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் கருத்தரங்குகள் வந்து நடத்த திட்டமிட போகிறாங்க. அடுத்து 4வது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வாரம் குறள் வாரமானது அனுசரிக்கப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் கடைசி வாரம் தான் குறள் வாரம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 5வது அறிவிப்பு, தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக திருக்குறள் மாணவர் மாநாடானது ஆண்டுதோறும் நடத்தப்படும். எந்த தேர்வில்? தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திருக்குறள் மாணவர் மாநாடு. அடுத்த 6வது அறிவிப்பு,
திருக்குறளும் முறையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுவது போல தனியார் நிறுவனங்களிலும் வந்து எழுதுவதற்கு ஊக்குவிக்க வந்து உரிய முயற்சிகள் வந்து தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரி பேரூராட்சியானது நகராட்சியாக உயர்த்தப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 அறிவிப்புகளை வந்து ஆர்டர் படி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தபோது முதல்ல பேச்சு போட்டியில் வந்து பேச போகிறாராம். அப்போ நட்புங்கிற தலைப்பில் திருக்குறளை தான் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருப்பாராம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் இடம்பெற வைத்தவர் யாருன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அனைத்து பேருந்துகளிலும் திருக்குறளை வந்து எழுத வச்சிருக்காரு. அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சரான பிறகு அனைத்து அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற வைத்திருக்கிறார். காவலர் பதக்கத்தில் வள்ளுவர் படம் இடம்பெற வைத்தவர் யாருன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ் அறிஞர்களால் அறிவிக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டை அரசின் சார்பில் ஏற்றுக்கொண்டு அறிவித்தவர் யாருன்னா அது கலைஞர் அவர்கள் தான். மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு நினைவாலயம் அமைத்தவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைச்சிருக்காரு. ஸோ அதற்கான சிற்பக்கலைஞர் யாருங்கிறத பார்த்தோம். கணபதி ஸ்தபதிங்கிறவங்கள பார்த்தோம். குறளோவியம் தீட்டியிருப்பார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். திருவள்ளுவர் சிலை அமைக்க முதலாக 31/12/1975 அன்று அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றியவரும் கலைஞர் அவர்கள் தான். இப்போ திருக்குறள் பற்றி தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். தந்தை பெரியார் அவர்கள் கூறியது, நம் மதம் குறள் மதம், நம் நெறி குறள் நெறி. ஸோ அப்படி யார் சொன்னாங்கன்னா தந்தை பெரியார் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணா, குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும் அப்படி கூறியவர் யாருன்னு நமக்கு கேட்கலாம். பேரறிஞர் அண்ணா தான் கூறியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம டீட்டெயிலாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டாபிக். வைக்கம் என்பது தனிப்பட்ட வெற்றி அல்ல, தொடர் வெற்றிகளுக்கான தொடக்கம். இந்த டாபிக் கீழே வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு நிறைவு விழாவானது தமிழ்நாடு அரசாலையும் கேரளா அரசாலையும் வந்து இணைந்து அனுசரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். 12/12/2024 அன்னைக்கு கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் 100ஆண்டு நிறைவு விழாவானது நடத்தப்பட்டிருக்கும். அன்று புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் தந்தை பெரியார் நூலகத்தை தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருப்பார். இந்த விழாவுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் தலைமை வகித்திருப்பார். யாரோட முன்னிலையில் வந்து இந்த பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகமானது திறக்கப்பட்டிருக்கும்னா திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்களோட முன்னிலையில் தான் இந்த புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் தந்தை பெரியார் நூலகமானது திறக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை கட்டினவங்க யாருன்னா தமிழ்நாடு அரசு தான். இதை ரீசெண்டாக புதுப்பித்தவங்களும் தமிழ்நாடு அரசு தான். ஸோ புதுப்பிப்பதற்காக தமிழ்நாடு அரசு வந்து இதற்காக 8,14,00,000 ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. யாரால் புதுப்பிக்கப்பட்டதுன்னா பொதுப்பணித்துறையால் புதுப்பிக்கப்பட்டது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போதே ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அவார்டு பார்த்துக்கோங்க. முதல் வைக்கம் விருதானது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்னா திரு தேவனூர மகாதேவா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். இவர் கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தை வந்து சார்ந்தவர். ஸோ இவருக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலையும் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கும். இவருக்கு எதற்காக அந்த முதல் வைக்கம் விருது 2024 ஆனது கொடுக்கப்பட்டிருக்கும்னா கர்நாடக மாநிலத்தில் மொழி உணர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைக்காகவும் போராடி எழுத்துலகில் சாதனை படைத்ததற்காக திரு தேவனூர மகாதேவா அவர்களுக்கு முதல் வைக்கம் விருதானது கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு சிறப்பு விழா வந்து எப்போ அனுசரிச்சிருப்பாங்க, அதற்கான விழாவானது எப்போ நடந்தது, அதில் யார் வந்து பங்கு பெற்றாங்க, அவங்க என்ன நூலை வந்து வெளியிட்டாங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வைக்கம் போராட்டம் 100ஆண்டு சிறப்பு விழாவானது 2023 மார்ச் 30 தொடங்கி ஒரு வருஷம் நடைபெறும்னு 30/3/2023 தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதன்படி சென்னை பெரியார் திடலில் 28/12/2023 அன்னைக்கு 28/12/2023 அன்னைக்கு வைக்கம் போராட்டம் 100ஆண்டு சிறப்பு விழாவானது நடைபெற்றது. இந்த சிறப்பு விழாவில் கலந்து கொண்டவர் யாருன்னா கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார். அவர் ஒரு சிறப்பு மலரையும் வந்து ஒரு நூலையும் வந்து வெளியிட்டிருப்பார். அது என்னன்னா பெரியாரும் வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் வெளியிட்டார். அடுத்து செய்தி மக்கள் தொடர்பு துறையோட சார்பில் தமிழரசு அச்சகம் சார்பில் தயாரிக்கப்பட்ட வைக்கம் போராட்டம் 1924-2023 நூற்றாண்டு மலரையும் தமிழ்நாடு முதல்வர் வெளியிட கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து பெற்றுக்கொண்டார். ஸோ வந்து பெரியாரும் வைக்கம் போராட்டங்கிற நூலை தான் கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு.
இந்த வைக்கம் போராட்டம் 102 மலரை வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து வெளியிட கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார். எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 28/12/2023. இது தமிழ்நாட்டில் நடந்தது, சென்னை பெரியார் திடலில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைக்கம் போராட்டம் பற்றி இந்த தமிழரசு இதழில் இந்த டாபிக் கீழே நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கத்தில் இருக்கிற மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களிலும் கோயிலுக்கு எதிரே உள்ள தெருவிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஈழவர்கள், தீயர்கள், புலையர்கள், ஸோ இந்த சமுதாயத்தினர் வந்து நடந்து செல்லவே கூடாதுங்கிற ஒரு தடையானது இருந்துச்சு. அந்த தடையை எதிர்த்து தான் இந்த வைக்கம் போராட்டமானது நடத்தப்பட்டிருக்கும். இந்த வைக்கம் போராட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கத்தில் கேரள மாநிலத்தில் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த மகாதேவர் கோயிலை சுற்றி அரசு அலுவலகங்களும் நீதிமன்றமும் இருந்துச்சான். அதில் ஈழவ சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர் யாருன்னா மாதவன், அவர் தீண்டத்தகாதவர்னு சொல்லி அவரை நீதிமன்றத்துக்குள்ளேயே அனுமதிக்கலையாம். இதை எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் 1924 மார்ச் 30 வழக்கறிஞர்களான மாதவன், கேசவமேனன், டி.கே. மாதவன், ஜார்ஜ் ஜோசப் இவங்க போராடுறாங்க. போராடின உடனே திருவிதாங்கூர் சமஸ்தான போலீஸார் வந்து இவங்களை வந்து கைது செஞ்சிடுறாங்க. கைது செய்யும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போராட்டமே நின்றுவிடும் நிலைக்கு வருது. ஸோ அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜார்ஜ் ஜோசப், கேசவமேனன் இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கையெழுத்திட்டு அப்போதைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ஒரு தந்தை பெரியார் அவர்களுக்கு, அப்போதைக்கு யார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்னா தந்தை பெரியார், அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, வைக்கம் போராட்டத்தை நீங்கள் தலைமையேற்றி நடக்கணும்னு. நீங்கள் நடத்துனீங்கன்னா கொஞ்சம் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது, ஸோ தலைமையேற்று நடத்தி வெற்றி தர வேண்டும்னு வேண்டுகோள் வந்து விடுவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கடிதம் வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு கிடைக்குது. 13/4/1924 அன்று. எப்போ 13/4/1924 அன்னைக்கு வைக்கத்துக்கு தந்தை பெரியார் வராரு. போராட்டமானது தீவிரமடையுது. கிட்டத்தட்ட 5 மாத காலம் அங்கே தங்கி போராட்டத்தை தீவிரப்படுத்துறாரு. ஸோ போராட்டம் வந்து தீவிரமடைந்ததால் தந்தை பெரியார் வந்து 2 முறை வந்து கைது செய்யப்படுறாரு. முதல் முறை வந்து 1 மாதம் சிறையும், 2வது முறை வந்து 4 மாதம் சிறை தண்டனையும் பெறுறாரு. இவர் சிறை சென்றபோது சிறையில் அவர் அனுபவித்த கொடுமைகளை ஒரு புக்கில் வந்து ஒருத்தர் பதிவு செய்திருக்காரு. அது யாருன்னா கே.பி. கேசவமேனன் அவர்கள் பந்தனத்தில் நின்னுங்கிற புத்தகத்தில் தந்தை பெரியார் சிறை சென்ற காலங்களில் அனுபவித்த கொடுமைகளை வந்து பதிவு செய்துள்ளார். தந்தை பெரியார் வந்து கைது செய்யப்பட்ட போது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மனைவி நாகம்மை அம்மையாரும் தங்கை கண்ணம்மாளும் வந்து வைக்கம் போராட்டத்தை தீவிரமாக நடத்தியிருக்காங்க. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நிலைக்கு வந்து வரும்போது காந்தியடிகளுடன் வந்து தந்தை பெரியார் வந்து இருக்கிறாரு. பெரியார்கிட்ட ஆலோசனை செய்துவிட்டு திருவிதாங்கூர் ராணியை வந்து காந்தியடிகள் வந்து சந்திக்கிறாரு. ஸோ திருவிதாங்கூர் ராணியை சந்தித்த பிறகு கோயிலோட 3 பக்கம் வந்து முதல்ல திறந்து விடுறோங்கிற ஒரு ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 3 பக்கம் வந்து திறந்து விடுறாங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடான வெற்றி விழா பொதுக்கூட்டத்திற்கு பெரியார் வந்து தலைமை தாங்குகிறார். ஸோ அப்போ பெரியார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வைக்கம் போராட்டத்தோட வெற்றி விழா எப்போ நடந்துச்சுன்னா 29/11/1925 வந்து நடந்தது. தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை வாழ்த்தி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, உரிமையை மறுத்த அரசாங்கமே இப்போது நம் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்கிறது. இதுதான் சத்தியாகிரகத்திற்கு ஏற்பட்ட மகிமை என்று பேசினார். பலாத்கார போராட்டம் நடத்தி இருந்தால் கூட இந்த வெற்றியை இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம் என்று தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை வந்து வாழ்த்தி பேசுகிறார். அது என்னங்கிறத நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. வைக்கம் போராட்டத்தோட வெற்றி விழா எப்போ நடந்திருக்கு? 29/11/1925 வந்து நடந்திருக்கு. இந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, கேரளாவில் இருந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இதில் நிறைய பேர் கொடுக்கல, கொஞ்சம் பேர் கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் பார்த்துப்போம். கேரளா சைடில் இருந்து டி.கே. மாதவன், கே.பி. கேசவமேனன், கே. கேளப்பன், மன்னத்து பத்மநாபன், ஜார்ஜ் ஜோசப், டாக்டர் பல்பு பத்மநாபன். தமிழ்நாடு சைட்லேருந்து தந்தை பெரியார், கோவை ஐயாமுத்து, எம்பெருமான் நாயுடு, தங்கப்பெருமாள், நாகம்மாள் மற்றும் கண்ணம்மாள். ஸோ இவங்கெல்லாம் வந்து கலந்து கொண்ட சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வைக்கம் போராட்டம் பற்றி அண்ணல் அம்பேத்கர் என்ன கூறியிருக்காங்க? இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொதுச்சாலையை பயன்படுத்தும் உரிமையை பெற 1924 திருவிதாங்கூர் மாநிலத்தில் எடுத்த முயற்சி முக்கியமானது. ஸோ இதை பேஸாக வச்சுட்டு தான் அம்பேத்கர் அவர்கள் அந்த 1930 வந்து மகத் போராட்டத்தை வந்து நடத்தி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம இதை வந்து 2024 மார்ச் மேகசினில் ஏதோ பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து தந்தை பெரியார் பற்றி இதர தலைவர்கள் என்னென்னலாம் கூறியிருக்காங்கிறத பார்க்கலாம். தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் என்று போற்றியிருக்கார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தீரரை போற்றுகிறது தமிழ்நாடுன்னு எழுதியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தந்தை பெரியார் பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்கிறத கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வைக்கம் போராட்டத்தின் போது சொல்லியிருப்பாங்க. திருவிதாங்கூர் கவர்மெண்டார் குரூர் நீலகண்ட நம்பூதிரியை சிறையில் நின்று விடுத்து விட்டார்கள் என்பதையும், இவை ராமசாமி நாயக்கருக்கு விரோதமாக பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார்கள் என்பதையும் கேட்ட வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எந்த பத்திரிகையில் எழுதியிருக்காங்கன்னா, யங் இந்தியா பத்திரிகையில் வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் புறப்பட்டு ஓயாமல் உழைத்து உள்ளத்தை துறந்து பேசி எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கு இல்லாமல் வேறு எங்கேயும் இருந்ததில்லை என்று பேரறிஞர் அண்ணா வந்து பெரியாரை பற்றி கூறுகிறார். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் 1928 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த போராட்ட வீரர். தன் சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது என்று உறுதியாக நம்புகிறவர். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட கோயில் நுழைவு முயற்சிகள் என்னென்ன, தந்தை பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தோட கோயில் நுழைவு முயற்சிகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அண்ணல் அம்பேத்கரோட கோயில் நுழைவு முயற்சிகளில் முக்கியமானது அமராவதி கோயில் நுழைவு, பார்வதி கோயில் நுழைவு, அடுத்து நாசிக்கில் உள்ள காலாரம் கோயில் நுழைவு. அடுத்து தந்தை பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தோட ஆலய நுழைவு முயற்சிகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். சுசீந்திரம் கோயில் நுழைவு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருச்சி மலைக்கோட்டை கோயில், மயிலாடுதுறை கோயில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், ஈரோடு ஈஸ்வரன் கோயில். ஸோ இதெல்லாம் வந்து தந்தை பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கம் வந்து முன்னின்று நடத்திய ஆலய நுழைவு முயற்சிகள். இந்த ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள அடியெடுத்து வைத்த பிறகு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பல கோயிலுக்குள்ள சுயமரியாதை இயக்கத்துக்காரர்கள் வந்து நுழைய முடிவு செய்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து 1939 ராஜாஜியோட கவர்மெண்ட் வந்து ஆலய பிரவேச சட்டம் வந்து இயற்றுறாங்க. அதன் அடிப்படையில் கோயிலுக்கு வருகிறவர்கள் அனைவரையும் அரசு பாதுகாக்கும்னு உத்தரவாதமும் கொடுக்குறாங்க. ஆலய பிரவேச சட்டம் 1939 இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தேர்ட் ஒன், உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற திரு குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை. திரு குகேஷ் அவர்களுக்கு இந்த 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்தது யாருன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். திரு குகேஷ் அவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும். சென்னையில் உள்ள கொரட்டூரில் பிறந்திருப்பார். 9 வயதில் கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர். 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர். தற்போது 18 வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். ஸோ இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யாருன்னா திரு குகேஷ் அவர்கள் தான். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிறகு திரு குகேஷ் அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்னா, விளையாட்டு திறமையோடு சேர்ந்து சிறந்த குணம், மன உறுதி ஆகியவையும் இணைந்ததால் தான் இந்த வெற்றி எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். திரு குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உலக செஸ் சாம்பியனில் அந்த விளையாட்டு போட்டியில் வந்து யாரை வந்து வெற்றி பெற்றிருப்பார்னா, சீன நாட்டை சேர்ந்த டிங் லைரன் என்பவரை தான் தோற்கடித்து இவர் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றுள்ளார். ஸோ அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசோட சில முன்னெடுப்புகள் வந்து பார்க்கணும். முன்னெடுப்புகள்லாம் செஸ் சார்ந்த விளையாட்டுக்கும் ப்ளஸ் இதர விளையாட்டுகளுக்கும் தமிழ்நாடு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திரு விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி பார்த்துக்கலாம். 2001 உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வந்து இவர் வென்றிருப்பார். அப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இவருக்கு ஒரு வீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் செகண்ட் டைம், அதாவது 2007 2வது முறையாக திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றபோது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூபாய் 25 லட்சம் வந்து நிதி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட்டை தமிழ்நாடு அரசு மாமல்லபுரத்தில் வந்து நடத்தி இருப்பாங்க. அடுத்து ஹோம் ஆஃப் செஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு அகாடமி வந்து தமிழ்நாடு உருவாக்க போகிறாங்க. அதோட நேம் தான் ஹோம் ஆஃப் செஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கிராண்ட் மாஸ்டர்ஸ், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவின் 85 கிராண்ட் மாஸ்டர்ஸில் 31 பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். அண்ட் தமிழ்நாடு என்னென்ன மாதிரியான போட்டிகள் வந்து ஹோஸ்ட் செஞ்சுருக்காங்க, நடத்தியிருக்காங்கிறத ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். உலக மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் உலகக்கோப்பை, ஆசிய ஆடவர் ஹாக்கி லீக், சாம்பியன்ஸ் டிராஃபி, உலக அலைச்சறுக்கு லீக், HCL சைக்ளோத்தான், சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து அதாவது முன்னின்று நடத்தியது, ஹோஸ்ட் செஞ்சது வந்து இந்த விளையாட்டு போட்டிகள்லாம். ஸோ அடுத்து வேறு என்னென்னலாம் தமிழ்நாடு அரசு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, விளையாட்டு வீரர்களுக்கு சாம்பியன்ஸ் கிட் கொடுக்குறாங்க,
அண்ட் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ இதில் வந்து 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வந்து வழங்கி இருப்பாங்க. அண்ட் பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 7 லட்சம் ரூபாய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கியிருப்பாங்க. அண்ட் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற 4 தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தமாக 5 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகை வந்து வழங்கியிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பெற்ற விருதுகள்னு பார்த்தோம்னா 2 விருதுகள் வந்து பெற்றிருப்பாங்க. ஒன்று வந்து CII வழங்கிய விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலங்கிற விருதை பெற்றிருப்பாங்க. அண்ட் ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் 2023ஆம் ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலங்கிற விருது தமிழ்நாட்டுக்கு தான் ஹிந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 விருது, ஒன்று CII, இன்னொன்று வந்து ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது நிகழ்ச்சியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளையை உருவாக்கி அது மூலம் விளையாட்டு வீரர்களுக்கு நிதி மற்றும் இதர உதவிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னையில் வந்து பாக்ஸிங் அகாடமி இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் 4th ஒன், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகம் வழங்குதல். ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். மக்களை தேடி மருத்துவ திட்டம் 5/8/2021 அன்னைக்கு சாமனப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த திட்டமானது தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட நோக்கமே பொதுமக்களோட வீட்டுக்கு நேரடியாக சென்று தொற்றா நோய்களுக்கு பரிசோதனை செய்தல், தேவைப்படும் மருந்துகளை வழங்குதல், இயன்முறை சிகிச்சை, இயலா நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய வலி நிவாரணம், ஆதரவு சிகிச்சை வழங்குதல். இதில் இந்த இயன்முறை சிகிச்சைங்கிறது பிசியோதெரபியை வந்து குறிக்கும். இந்த திட்டத்தில் குறிப்பாக என்ன மாதிரியான செயல்பாடு இருக்குன்னா, 45 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு அவங்களோட வீடுகளுக்கே போயிட்டு தேவையான மருந்துகள் வழங்குதல், நோய் ஆதரவு சேவைகள் வழங்குதல், எண்முறை மருத்துவ சேவைகள், சிறுநீரக நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கான பைகள் வழங்குதல். ஸோ போன்ற ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து சுகாதார சேவைகளையும் களப்பணியாளர்கள் மூலமாக தான் பயனாளிகளின் இல்லங்களிலேயே வந்து இந்த சேவைகள் வந்து வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழே யார் டைரக்டாக வீட்டுக்கே போயிட்டு சேவை வந்து வழங்குறாங்கன்னா, பெண் சுகாதார தன்னார்வலர்கள், இடைநிலை சுகாதார செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், ஆசா பணியாளர்கள், இவங்க தான் வீடுகளுக்கே சென்று சேவை வந்து வழங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பிரத்யேகமாக ஒரு வடிவமைக்கப்பட்ட வாகனம் ஒன்று இருக்குது. அந்த வாகனத்தில் யார் இருப்பாங்கன்னா, ஒரு எண்முறை பணியாளர் இருப்பாங்க, ஒரு நோய் ஆதரவு செவிலியர் இருப்பாங்க. இந்த வாகனக்குழு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிராமங்கள், நகர்ப்புறங்களுக்கு போயிட்டு சேவைகள் வந்து வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தோட முதல் பயனாளி திருமதி சரோஜாம்பாள். இவங்களுக்கு 5/8/2021 அன்னைக்கு முதல்வர் அவர்களால் மருத்துவ பெட்டகமானது வழங்கப்பட்டிருக்கும். இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்தை சார்ந்தவங்க. இந்த திட்டத்தோட 1 கோடியே 1வது பயனாளி திருமதி மீனாட்சி. இவங்களுக்கு 29/12/2022 அன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மருத்துவ பெட்டகம் வந்து வழங்கியிருப்பாங்க. இவங்க வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம் சன்னாசிப்பட்டி கிராமத்தை வந்து சார்ந்தவங்க. ஸோ முதல் பயனாளி திருமதி சரோஜாம்மாள், 1 கோடியே 1வது பயனாளி திருமதி மீனாட்சி. அடுத்து இந்த திட்டத்தோட 2 கோடியாவது பயனாளி யாருன்னா திருமதி சுந்தராம்பாள். இவங்க ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு 19/12/2024 அன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மருத்துவ பெட்டகத்தை வந்து வழங்கி இருப்பாங்க. அடுத்து இந்த திட்டத்தோட 2 கோடியே 1வது பயனாளி திருமதி வசந்தா. இவங்களும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு எண்முறை மருத்துவ சிகிச்சைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதை டைரக்டாக வந்து முதல்வர் அவர்கள் 19/12/2024 அவங்க வீட்டுக்கே போயிட்டு பார்வையிட்டு விவரங்கள் வந்து கேட்டறிந்திருப்பாங்க. ஸோ 2 கோடியாவது பயனாளி திருமதி சுந்தராமல், 2 கோடியே 1வது பயனாளி திருமதி வசந்தா. ஸோ இந்த பயனாளிகள் பார்த்துக்கோங்க. இதை கூட நமக்கு பொறுத்துகையிலையோ இல்லை வந்து தவறான இணை, சரியான இணையை கூட கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்துக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க. அது என்ன விருதுனா, யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 அப்படிங்கிற விருது வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் அவையால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் 25/9/2024 அன்னைக்கு நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 என்ற விருதை உலக நாடுகள் அளவில் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் 4th டாபிக். 5வது டாபிக், உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பினை உருவாக்கித்தர நான் முதல்வன் திட்டம் என்றுமே துணை நிற்கும். நான் முதல்வன் திட்டம் 1 மார்ச் 2022 தொடங்கி இருப்பாங்க.
இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஆண்டுக்கு 10 லட்சம் தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக மாற்றுதல். இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே 18/12/2024 அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 29 திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள் வந்து தொடங்கி இருக்காங்க. இதற்கான தொடக்க விழா எங்கே நடந்திருக்கும்னா கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 18/12/2024 அன்னைக்கு தொடங்கியிருக்கும். மொத்தம் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 29 திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள், அதாவது பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸ். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே வந்து என்னன்னா, இந்த 29 திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்களும் உலக தரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2900 கணினிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஒரு பார்ட்டாக வந்து இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சார்பாக 6 பாலிடெக்னிக் கல்லூரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்னைடர் எலக்ட்ரிக் வேர்ல்ட் அகாடமியோட இணைந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சென்டர்ஸையும் திறந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சென்டர்ஸ் வந்து மொத்தம் 6 பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ வந்து யாரோட சார்பாகன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சார்பாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் யாரோட இணைந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னைடர் எலக்ட்ரிக் வேர்ல்ட் அகாடமி, இவங்க கூட இணைந்து தான் இந்த ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சென்டர்ஸை திறந்திருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு மையங்கள் எதற்காக வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, வேலைக்கு செல்வதற்கான ஸ்கில் வந்து எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனால் அந்த வேலையை வந்து எப்படி பெறுவதற்கான ஸ்கில்ங்கிறது இருக்குமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸில் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து வழங்கப்படும்னா, நியூ ப்ராஜெக்ட் ஐடியாஸ், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்கில்ஸ் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸில் வந்து வழங்கப்படும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் மூலமாக வந்து கார்ப்பரேட் உலகத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து என்னென்னா இளைஞர்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த வேலைவாய்ப்பு மையங்களோட முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து நிரப்பும். கல்லூரிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இடையே வந்து ஒரு பாலமாக செயல்படும். இதை திறன் பயிற்சி தேவைப்படுவர், வேலை தேடுபவர் யாருனாலும் அணுகி இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திறன் பயிற்சி மையங்கள். இந்த திறன் பயிற்சி மையங்கள் கீழே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்கிறாங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து உலகளாவே எக்ஸ்போசர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் கற்றுத்தராங்க. எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மன், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு இது மாதிரியெல்லாம் வந்து கற்றுத்தராங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் என்னென்ன மாதிரியான ஜாப் மார்க்கெட் வந்து இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்குது, என்ன இப்போதைக்கு கரண்டில் ட்ரெண்டில் வந்து தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் வந்து இந்த திறன் பயிற்சி மையங்கள் மூலமாக மாணவர்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே தான், அதாவது இந்த திறன் பயிற்சி மையங்கள் கீழே தான் ஸ்கவுட்டுங்கிற முன்னெடுப்பின் மூலமாக 25 மாணவர்கள் வந்து லண்டன் போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் தமிழரசு மேகசின் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த திட்டத்தின் கீழே, அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னா, பள்ளிகளில் வழிகாட்டி வகுப்புகள் எடுக்கிறாங்க, கல்லூரிகளில் வந்து திறன் பயிற்சிகள் வந்து வேலைவாய்ப்பு முகாம்களும் நடத்தப்படுகிறது. இந்த திட்டம் மூலமாக இதுவரைக்கும் வந்து 30 லட்சம் இளைஞர்களோட வாழ்வில் வந்து ஒளியேற்றி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி, ஸோ இந்த மாதிரியான வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம். 6வது டாபிக், மக்கள் பற்றிய மகத்தான திட்டங்கள். 1 தூய்மை பணி திட்டம், இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம். இந்த 2 திட்டம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தூய்மை பணி திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே இந்தியாவிலேயே முதலாக நவீன முறையில் சென்னை மாநகரத்தை வந்து தூய்மையான நகரமாகவும் சிங்கார சென்னையாகவும் மாற்றணும். இந்த திட்டமானது தூய்மை சென்னை 2000 அப்படிங்கிற பெயரில் தான் ஒரு புதிய திட்டமாக தொடங்கப்பட்டது. சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 4/3/2000 வந்து தொடங்கியிருக்காங்க. இது தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட செயல்பாடு சென்னை நகரில் உள்ள டன் கணக்கான குப்பைகளை வந்து அகற்றணும், சென்னை நகரை பார்ப்பதற்கு அழகாக மாற்றணும். அதாவது அழகான வீதிகள், பாதைகள், தெருக்கள் இது எல்லாத்தையும் அமைக்கணும். அண்ட் சென்னை நகரில் நோய்கள் வராமல் தடுக்கணும். ஸோ இதுதான் தூய்மை பணி திட்டம். அடுத்து 2வது தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டமானது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் 9/12/2022 அன்னைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கமே என்னன்னா, தூய்மை பணியாளர்களோட வாழ்வில் மேம்படுத்தணும், அதாவது தூய்மை பணியாளர்களின் வாழ்வினை மேம்படுத்தணும் மற்றும் அவர்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். ஸோ அதற்காக தொடங்கப்பட்டதான் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் 9/12/2022. அடுத்து 7வது டாபிக், 10 கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை புரிந்த தமிழ் மின் நூலகம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் இணைய கல்விக் கழகம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தமிழ் மின் நூலகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் இணைய கல்விக் கழகம். இந்த தமிழ் இணைய கல்விக் கழகமானது 17/2/2001 தொடங்கப்பட்டது. இதனுடைய முதன்மை நோக்கமே உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் தமிழ் ஆர்வலருக்கும் இணையம் வழியே தமிழை வந்து கொண்டு சேர்க்கணும். இன்டர்நெட் வழியாக உலகத்தில் வாழ்கிற எல்லா தமிழர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழை வந்து கொண்டு சேர்க்கணும்.
இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட முக்கிய பணிகள் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பண்பாடு, பாரம்பரியம், மரபு, நாகரிகம், கலை, இலக்கணம், இலக்கியம் முதலியவற்றை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கணும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப கணினி தமிழை வளர்த்தெடுக்கணும். அறிவை பொதுமை செய்யும் நோக்கில் தான் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்துக்கு கீழே 2002 நூல்களை மின்னுருவாக்கம் செய்யும் முயற்சியில் இறங்குறாங்க. அதன் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான அரிய தமிழ் நூல்கள் தட்டச்சு வடிவிலும் PDF வடிவிலும் பதிவேற்றம் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னுருவாக்க திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த மின்னுருவாக்க திட்டத்தின் கீழே என்னென்னலாம் மின்னுருவாக்கம் செய்யப்பட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்னிமாரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம், உவேசா நூலகம், தமிழ்நாடு ஆவண காப்பகம், அரசு அருங்காட்சியகம், தொல்லியல் துறை, அரசு திரைப்பட கல்லூரி, இந்திய மருத்துவ இயக்கம். ஸோ இந்த நிறுவனங்களில் உள்ள அரிய நூல்களோட லட்சக்கணக்கான பக்கங்கள் மின்னுருவாக்கம் செய்கிறாங்க. அண்ட் இப்படி மின்னுருவாக்கம் செய்கிறதோட அடிப்படையில் தான் அடுத்து தமிழ் மின் நூலகமானது உருவாக்கப்படுகிறது. இந்த தமிழ் மின் நூலகமானது 2017 அக்டோபர் 11 அன்று பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு திறந்து விடப்படுகிறது. ஸோ இதற்காக ஒரு இணையதளம் உருவாக்குறாங்க. www.tamildigitallibrary.in ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு 2017 அக்டோபர் 11 இது பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு தமிழ் மின் நூலகமானது திறந்து விடப்படுகிறது. ஸோ இந்த தமிழ் மின் நூலகத்துக்கு கீழே என்னென்னலாம் பதிவேற்றம் செய்திருக்காங்க அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இலக்கியம், வரலாறு, மருத்துவம், அறிவியல் உள்ளிட்ட பிரிவுகளில் அரிய நூல்கள், பருவ இதழ்கள், ஓலைச்சுவடிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள், பருவ இதழ்கள், 8 லட்சம் மேற்பட்ட ஓலைச்சுவடி பக்கங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் சீகன் பால்கு 1716 லத்தீன் மொழியில் அச்சிட்ட கிராமட்டிகா தமுலிசியாங்கிற ஒரு தமிழ் இலக்கண நூலானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் அல்லாமல் தஞ்சை சரபோஜி மன்னருடைய தொகுப்புகள், உவேசாவின் அரிய பதிப்புகள், தென்னிந்தியாவின் முதல் செய்தித்தாளான மெட்ராஸ் கூரியர் இதழ்கள், சித்த மருத்துவ சுவடிகள், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வெளியீடுகள், சங்க இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், நீதிநெறி நூல்கள், சித்தர் இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், சிறார் இலக்கியங்கள், மருத்துவ நூல்கள், நிகண்டுகள், அகராதிகள், கலை சொல்லகராதிகள், ஓலைச்சுவடிகள், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், ராபர்ட் கால்டுவெல் எழுதிய எ கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி, தந்தை பெரியாரோட குடியரசு இதழ், அறிஞர் அண்ணாவோட படைப்புகள் அண்ட் திராவிட இயக்க முன்னணி இதழ்களான திராவிட நாடு, நம் நாடு, தென்னகம், போர்வால், மன்றம், இது எல்லாமே தமிழ் மின் நூலகத்தில் பதிவேற்றமானது செய்யப்பட்டுள்ளது. இந்த தமிழ் மின் நூலகத்தோட ஒரு பகுதியாக வஉசி சிறப்பு இணைய பக்கமானது தொடங்கப்பட்டது. எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா வஉசி அவர்களோட 150வது பிறந்த நாளை ஒட்டி 18/12/2022 அன்னைக்கு தொடங்கியிருப்பாங்க. அதாவது வஉசி அவர்களோட 150வது பிறந்த நாளை கொண்டாடுற வகையில் அவர் தொடர்பான 127 நூல்கள், கையெழுத்து பிரதிகள், ஒளிப்படங்கள் இது உள்ளிட்ட ஆவணங்கள் அடங்கிய ஒரு வெப்சைட் மாதிரி www.tamildigitallibrary.in/voc ஒரு சிறப்பு இணைய பக்கமானது 18/11/2022 அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. அடுத்து கலைஞர் 100 ஒரு தனித்த இணைய பக்கமானது உருவாக்கப்பட்டு வருகிறது. இதுல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை போற்றும் வகையில கலைஞர் தொடர்பான நூல்கள், இதழ்கள், உரைகள், ஒளி பொழிவுகள் இது எல்லாமே என்னன்னா தேடல் வசதியுடன் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே தமிழ் மின் நூலகத்துக்கு கீழே செய்யப்பட்ட முயற்சிகள். இந்த தமிழ் மின் நூலகமானது இப்போதைக்கு 10 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கும். ஸோ 2021 மே மாதத்தில் 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கு. 2024 அதாவது 2024 ஜனவரியில் 6.5 கோடி பார்வையாளர்களை பெற்றுள்ளது. தற்போது குறுகிய காலத்தில் 10 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் ரிலேட்டடாக கேள்வி கேட்கலாம், இல்லை தமிழ் மின் நூலகத்தோட செயல்பாடுகள் கூட கேட்கலாம். நீங்கள் இதெல்லாம் எழுதுனீங்கன்னா சூப்பரான பாயிண்ட்ஸாக இருக்கும். 8வது டாபிக், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே 6/12/2024 அன்னைக்கு 100 கழிவுநீர் அகற்று வாகனங்களை தமிழ்நாடு முதல்வர் வழங்கியிருப்பார். அதாவது நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையின் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தோட சார்பில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டத்தின் கீழே தூய்மை பணியாளர்களுக்கு 213 நவீன கழிவுநீர் அகற்று வாகனங்கள் வழங்கிட முதல் கட்டமாக 100 கழிவுநீர் அகற்று வாகனங்களை தமிழ்நாடு முதல்வர் வழங்கியிருப்பார். இந்த திட்டத்துக்காக எப்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 28/2/2023 அன்னைக்கு சென்னை குடிநீர் வாரியத்துக்கும் தமிழ்நாடு இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்க அமைப்புக்கும் இடையே தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த திட்டமானது தொடங்கி இருப்பாங்க.
இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் 27/12/2023 அன்னைக்கு 213 நபர்களுக்கு நவீன இயந்திரங்கள் வழங்கி தொழில் முனைவர்களாக மாற்ற பணி ஆணை வந்து முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கும். 8/3/2024 அன்னைக்கு நவீன கழிவுநீர் அகற்று இயந்திரங்கள் பெறுவதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழே ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கி மொத்தம் 213 நபர்களுக்கு கடன் உதவி மானியம் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடியது ஒன்று என்னன்னா, குறைந்தபட்ச வருமானம் இல்லைன்னா ஒரு நிலையான வருமானத்தை வந்து உறுதி செய்யணும். அதன் அடிப்படையில் சென்னை குடிநீர் வாரியத்தில் இந்த திட்டத்தோட வாயிலாக பணியாளர்களுக்கு வந்து, அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்ச வருமானமாக 50,000 ரூபாய் என 7 ஆண்டுகளுக்கு வந்து உறுதி செய்யப்படுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் 7 ஆண்டுகளுக்கு வந்து உறுதி செய்கிறாங்க. இதுதான் குறைந்தபட்ச வருமானமாக இந்த திட்டத்தின் கீழ் வந்து உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இதற்காக 500 கோடியே 24 லட்சம் ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிர்ணயித்துள்ளாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் தூய்மை பணியாளர்களோட குறைந்தபட்ச வருமானத்தை அல்லது நிரந்தர வருமானத்தை வந்து உறுதி செய்யணும், தூய்மை பணியாளர்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும், தூய்மை பணியாளர்களின் சமுதாய கௌரவத்தை உயர்த்தணும். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் பற்றியும் பேசியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். இந்த டாபிக்கில் பேசியிருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2023 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதற்காக 100 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களை தொழில் முனைவராக்குதல். இந்த திட்டத்தோட முக்கிய சிறப்பு என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்குது. நம்முடைய நாடு வந்து விடுதலை அடைந்த பிறகு இதுவரை பட்டியலின பழங்குடியினருக்கு என்று தனியாக முதலாக தொடங்கப்பட்ட தொழில் திட்டம்னா அது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தான். இந்த திட்டத்தோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா, ஒருத்தவங்க தொழில் தொடங்க போகிறாங்கன்னா அவங்களோட திட்ட முதலீட்டில் 35% தொகையை வந்து மானியமாக வழங்கிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 65% தொகையை வந்து வங்கி கடனாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கான வட்டி வந்து என்னன்னா 6%, அதையும் வந்து கவர்மெண்ட் வந்து மானியமாக வழங்கிடுறாங்க. ஸோ இந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மற்றும் உன்னத திட்டத்தோட விழாவில் முதல்வர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுதுங்கிறத பார்த்துடலாம். தந்தை பெரியார் கூறியது, எனக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதியை படைத்தவர் அம்பேத்கர் என்று கூறியவர் யாருன்னு கூட கேட்கலாம். அது யாருன்னா தந்தை பெரியார் தான். அடுத்து டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் வந்து என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் செய்திருக்காங்கிறத முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. 1. 1972 இந்தியாவிலேயே முதலாக அண்ணல் அம்பேத்கர் பெயரில் அரசு கல்லூரியானது தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து 1989 சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரானது சூட்டப்பட்டுள்ளது. 1990 ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டுள்ளது. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறை வந்து திரைப்படமாக எடுப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வந்து நிதி உதவியானது டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. 1997 சென்னையில் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு சென்னை சட்ட பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயர் சூட்டியிருக்காரு. எப்படின்னா 1997 சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பெயரில் ஒரு கல்வி அறக்கட்டளையானது நிறுவப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் பெயரில் விருது, சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அம்பேத்கருக்கு சிலை, சென்னையில் மணிமண்டபம், இது எல்லாமே முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த சிறப்புகள்னு தமிழ்நாடு முதல்வர் வந்து அப்படியே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கருக்கு செய்த சிறப்புகள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பிறந்தநாள் வந்து ஏப்ரல் 14, அதை சமத்துவ தினம்னு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருப்பாங்க. அண்ட் அம்பேத்கரோட மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலையானது இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதல்வர்களால் வந்து நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து அண்ணல் அம்பேத்கரோட தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்களை வந்து தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட வந்து முடிவு செஞ்சுருப்பாங்க. இதுதான் நமக்கு குரூப் டி மெயின்ஸில் வந்து கேட்ட வந்து கேள்வியாக வந்து இருந்துச்சு. அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக தமிழ்நாடு அரசால் செய்யக்கூடிய, அதாவது தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் மெயின்ஸ் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. 1. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டமானது 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஆதி திராவிடர் பகுதிகளில் உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அடுத்து சிஎம் அரைஸ் திட்டங்கிறது எதுக்காகனா, முதலமைச்சரோட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் தான் சிஎம் அரைஸ்ங்கிற திட்டம். அடுத்து நன்னிலம் திட்டம். இந்த நன்னிலம் திட்டம் எதற்காகனா, விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாளர்களாக மாற்றுதல் தான் நன்னிலம் திட்டம். அடுத்து சாதி வேறுபாடுகள் அற்ற 199 முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு 30 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகை வழங்கிய திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து தொல்குடி திட்டம். பழங்குடியினரோட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 250 கோடிங்கிற பெயரில்
1000 கோடியில் 4 ஆண்டுகளுக்கு வந்து திட்டமானது செயல்படுத்த போகிறாங்க. அதாவது ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம். மொத்தம் 4 ஆண்டுகள் செயல்பட போது. ஒரு ஆண்டுக்கு 250 கோடி வீதம், மொத்தம் வந்து 1000 கோடி ரூபாய் வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்து பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை வந்து மறுசீரமைக்கும் திட்டம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொல்குடி புத்தாய்வு திட்டம், பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்பவர்களுக்கான திட்டம் தான் இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டம். அடுத்து SC/ST மாணவர்கள் வந்து வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அண்ட் சட்டக்கல்வியில பயில சிறப்பு சலுகையானது வழங்கப்படுகிறது. நரிக்குறவர் இருளரின மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறு வணிக கடனானது தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு வந்து நடத்தப்பட்டுள்ளது. பழங்குடியின மகளிரோட மேம்பாட்டுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அடுத்து அழிவின் விளிம்பில் இருக்கும் பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு வந்து 750 புதிய வீடுகள் வந்து ரெடியாகி இருக்கு. ஈரோடு, திருப்பத்தூர் மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்களில் நீண்ட தூர கம்பி இல்லாத இணைப்பு வசதிகள், பழங்குடியின இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற திறன் பயிற்சி, இது எல்லாமே வந்து வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் சரகங்களில் உள்ள பழங்குடியின இருளர் மக்கள் வந்து வனத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரி கொட்டை சேகரம் செய்ய உரிமையானது வழங்கப்பட்டுள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆதி திராவிட தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க இந்த ஈங்கூர், முதலியார்பாளையம் தொழிற்பேட்டைகள் வந்து புனரமைச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒன்று சமத்துவம் காண்போம் பயிற்சி. இந்த சமத்துவம் காண்போம் பயிற்சிங்கிறது என்னன்னா, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகுதல் தான் சமத்துவம் காண்போங்கிற ஒரு பயிற்சி. அடுத்து ஆதி கலைக்கோள் விழா. ஆதி கலைக்கோள் விழாங்கிறது என்னன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கலாச்சார விழா தான் ஆதி கலைக்கோள் விழா. அதுக்கான நேம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம். இது இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான திட்டங்கள் முறையாக செயல்படுவதை கண்காணிக்க தான் இந்த தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையங்கிறது எதற்காகனா, SC/STயோட உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க மற்றும் அவருடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண SC/ST ஆணையமானது தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களுக்குன்னு நல வாரியமானது 2007 இந்த தமிழ்நாடு கவர்மெண்டால அமைக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் உள்ள 35,000 உறுப்பினர்களுக்கு 6/12/2024 அன்னைக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் 90% மானியத்துடன் 1000 வீடுகள் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அண்ட் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒரு 5 இலக்குகளை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 5 இலக்குகளை நம்ம அப்படியே ஆர்டர் படி பார்த்துக்கலாம். 1, கல்வி வேலைவாய்ப்பில் உரிய இடங்கள் பெற வேண்டும். சமூக அமைப்பில் அவர்கள் எந்த சூழலிலும் புறக்கணிக்கப்படக்கூடாது. எக்காரணம் கொண்டும் சாதியின் பெயரால் தடுக்கப்படக்கூடாது. அரசியல், பொருளாதாரம், கல்வி ஆகிய அனைத்து மட்டத்திலும் அவர்களோட வளர்ச்சியானது உறுதி செய்யப்பட வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த 5ம் ஆதி திராவிடர் பழங்குடியினரோட விழிப்புணர்வு கூட்டத்தில் முதல்வரால் கூறப்பட்ட 5 இலக்குகள் ஆகும். ஸோ இதை ஆர்டர் படி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து 8வது டாபிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது டாபிக். ஈரோடு மாவட்டத்தில் 20/12/2024 அன்னைக்கு முதல்வர் அவர்களால் நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். 1, அயல்நாட்டு மொழிகள் கற்பித்தல் மையம். உயர்கல்வித்துறை சார்பில் 1 கோடி ரூபாய் செலவில் ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரியில் இந்த அயல்நாட்டு மொழிகள் கற்பித்தல் மையமானது திறக்கப்பட்டிருக்கும்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து உத்தம தியாகி ஐயா திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு உருவச்சிலை மற்றும் அரங்கம் அமைச்சிருப்பாங்க. யாரோட சார்பிலான தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில். இடம் வந்து பவானி சாகர். 3,04,00,000 ரூபாய் செலவில் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு முழு உருவ சிலை மற்றும் அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கும். இடம் வந்து ஜெயராமபுரம். 4,90,00,000 ரூபாய் செலவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் அமைச்சிருப்பாங்க. இந்த மாவீரன் பொல்லான் என்பவர் யாருங்கிறத பார்த்தோம்னா, 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய திரு சின்னமலையின் போர்ப்படையிலும் ஒற்றர் படையிலும் தளபதியாக பணிபுரிந்து ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் தான் இந்த மாவீரன் பொல்லான். அடுத்து திருப்பூர் குமரனுக்கு வந்து என்னன்னா, மணிமண்டபம் வந்து விரைவில் வந்து சென்னிமலையில் வந்து அமைக்கப்படுங்கிறத முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அடுத்து SK பரமசிவன் அவர்களுக்கு திரு உருவச்சிலையானது விரைவில் வந்து நிறுவப்படும். இவர் யாருன்னா, பால் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் தான் இந்த SK பரமசிவன். இவர் எந்த ஊரில் பிறந்திருப்பார்னா, ஈரோடு மாவட்டத்தில் சின்னியம்பாளையத்தில் வந்து பிறந்திருப்பார். அடுத்து தமிழ்நாட்டில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மானியத்துடன் கூடிய மின்சாரம் வந்து வழங்கும் திட்டம். இதை ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக்கில், அதனால் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன்.
அதாவது 750 அலகுகள் வரை வழங்கப்பட்டு வந்து இந்த விலையில்லா மின்சாரமானது 3/3/2023 முதல் 1000 அலகுகளாக உயர்த்தப்பட்டு வழங்கப்படுகிறது. ஸோ இதை கூட நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மானியத்துடன் கூடிய மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் எவ்வளோ யூனிட் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறத கூட கேட்கலாம். அடுத்து 6 கோடி ரூபாய் அளவில் விசைத்தறி செறிவுமிக்க பகுதிகளில் 5000 விசைத்தறிகளில் மின்னணு விசைப்பலகைகள் வந்து தமிழ்நாடு அரசால் வந்து பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து 9th டாபிக்ல நமக்கு முக்கியமானது. 10வது டாபிக் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். புதுமை பெண் திட்டம்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் தான் புதுமை பெண் திட்டம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். 5/9/2022 அன்னைக்கு தான் இந்த புதுமை பெண் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும். தொடங்கப்பட்ட இடம் முதல் கட்டமாக வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் தொடங்கியிருப்பாங்க. 2ஆம் கட்டமானது 8/2/2023 திருவள்ளூர் பட்டாபிராமில் உள்ள இந்து கல்லூரியில் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டமானது தொடங்கப்படும் போது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவிகள் வந்து உயர்கல்வி படிக்க போகும்போது 1000 ரூபாய் வந்து மாதம் வந்து பெறக்கூடிய வகையில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும். இப்போ தான் இதை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவுபடுத்துகிறாங்க. எப்போனா 30/12/2024 அன்னைக்கு தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயில இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய வகையில் இந்த திட்டமானது தற்போது விரிவாக்கமானது செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தோட செயல்பாடு இப்போ வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சுமார் 4.25 லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெற்றுள்ளாங்க. இப்போ வந்து இனிமே 30/12/2024 அன்னையிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளும் பயன்பெற போகிறாங்க. இந்த திட்டத்துக்காக 370 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு கீழே யார் பயன்பெறுவாங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து கலை மற்றும் அறிவியல், தொழில்சார் படிப்புகள், இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பட்டய படிப்பு, தொழிற்கல்வி, ஒருங்கிணைந்த பட்ட மேற்படிப்பு முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டும் போன்ற உயர்கல்வி படிப்புகள் படிக்கும் மாணவிகள் தான் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் தமிழ் வழியில் படித்து பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சிஆர் போன்ற தகைசால் கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய தமிழ்நாட்டு மாணவிகளும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவாங்க. இந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய தகுதிகள் என்னவா இருக்குன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் தமிழ் வழியில் வந்து மாணவிகள் வந்து படிச்சிருக்கணும். வருமான உச்சவரம்பு எதுவும் தேவையில்லை. மற்ற கல்வி உதவித்தொகை திட்டங்களில் பயன்பெற்றாலும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கு எந்த ஒரு தடையும் வந்து இல்லை. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவியரும் வந்து பயன்பெறலாம். இந்த திட்டத்துக்கு கீழே தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற 75,028 மாணவிகள் வந்து பயன்பெற உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 4,680 மாணவிகள் வந்து பயன்பெறுறாங்க. இந்த திட்டம் வந்து செயல்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். பெண்களோட அறிவுத்திறன் வந்து கூடும். தமிழ்நாட்டில் பெண் திறமைசாலிகள் அதிகம் வந்து உருவாகுவாங்க. தமிழ்நாட்டை தேடி முன்னணி நிறுவனங்கள் வந்து தொழில் தொடங்க முன் வருவார்கள். ஸோ இதன் மூலமாக பாலின சமத்துவம் வந்து ஏற்படும். குழந்தை திருமணங்கள் வந்து குறையும். பெண்கள் அதிகாரம் பெறுவார்கள். ஸோ இதுதான் புதுமை பெண் திட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டாப்பிக்கிலே தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து கூறியிருப்பாங்க. அதையும் பார்த்துடலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டமானது 9/8/2024 அன்னைக்கு கோவை அரசு கலைக்கல்லூரியில் முதல்வர் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் 1000 வந்து வழங்கப்படுவது. புதுமை பெண் திட்டமானது மாணவிகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டமானது மாணவர்களுக்கு. ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 9/8/2024 தொடங்கியிருப்பாங்க. புதுமை பெண் திட்டமானது 5/9/2022 தொடங்கியிருப்பாங்க. விரிவாக்கம் செய்யப்பட்டது இப்போ 30/12/2024. ஸோ இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தோட மற்றும் புதுமை பெண் திட்டத்தோட நோக்கம் வந்து பொதுவாக ஒன்று தான். அதை அப்படியே நம்ம மாணவர்கள் மாணவிகள்னு நம்ம மாற்றிக்கணும். எக்ஸாம்பிள் கேட்கும்போது மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும். வறுமை இல்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும். கல்வி கற்கும் மாணவர்களோட உள்ளங்களில் தன்னம்பிக்கையை வளர்க்கணும். கற்கும் ஆர்வத்தை வந்து மெருகேற்றணும். பெற்றோர்களோட பொருளாதார சுமைகளை வந்து குறைக்கணும். குடும்பத்தின் வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டத்தில் வந்து அந்த பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்கணும்.
பாலின சமத்துவத்தை வந்து உயர்த்தணும், அதாவது பாலின சமத்துவத்தை வந்து உருவாக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு நோக்கமாக இருக்கும். அந்த குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும். இதுவும் வந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழே வந்து ஒரு முக்கிய நோக்கங்களாக இருக்கும். ஸோ நீங்களே எழுதுறது தான் அந்த நோக்கங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா, இந்த பாயிண்ட்லாம் நல்லா எழுதுனீங்கன்னா மெயின்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா சூப்பராக வந்து மார்க்ஸ் கிடைக்கும். இந்த திட்டத்தினால ஏற்பட்ட நன்மைகளில் ஒன்றா தான் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் வந்து தமிழ்நாடு முதலிடமாக இருக்குது, உயர்கல்வி முடித்து வேலைக்கு செல்வதில் தமிழ்நாடு பெண்கள் தான் முதலிடமாக இருக்காங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நார்மலாக நாட்டிலே உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்குது, 47% இருக்குது. இதுவும் குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்ட கேள்வி தான். அடுத்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த புதுமை பெண் திட்டம் விரிவாக்கத்தில் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். தந்தை பெரியார் கூறியவை: ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பெண்களும் கல்லூரியில் படித்து நல்ல வேலையில் சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காமல் தங்கள் சொந்த பொருளாதார வளத்தோடு இருத்தல் வேண்டும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள் தான். பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார். கலைஞர் அவர்களது ஆட்சி எழுந்து நடக்க வைக்க வேண்டும்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தான். அடுத்து கல்விக்காக நீதி கட்சி என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்கிறத முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. 9/3/1923 ஒரு அரசாணையானது நீதி கட்சியால் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து மக்களுக்கும் கட்டாய கல்வி வழங்க வேண்டுங்கிற ஒரு சட்டமானது இயற்றப்பட்டுள்ளது. ஸோ இந்திய துணைக்கண்டத்திலேயே நீதி கட்சி ஆட்சி தான் முதலாக அனைவருக்கும் கல்விங்கிறத ஒரு சட்டமாக்கியதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலை பள்ளி, ஆசிரியர் பயிற்சி பள்ளின்னு தொடங்கப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையும் வந்து நீதி கட்சி ஆட்சியின் கீழ் வந்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் கல்விக்காக காமராஜர் ஆட்சியில் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பள்ளிகள் வந்து திறந்திருக்காங்க. அண்ட் கலைஞர் ஆட்சியில் வந்து அதிகமாக வந்து கல்லூரி கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1947 முதல் 1967 வரைக்கும் இந்த 20 ஆண்டுகளில் 68 கல்லூரிகள் மட்டும்தான் இருந்துச்சோம். ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது 1969 முதல் 1975 காலகட்டத்தில் மட்டும் 97 அரசு கல்லூரிகளை வந்து திறந்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் புதுமுக கல்லூரி வகுப்பு வரைக்கும் இலவச கல்விங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மருத்துவம், சட்டம், தமிழிணையம், கால்நடை ஆகியவற்றிற்கு தனித்தனி பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாமல் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகமும் கலைஞர் ஆட்சியில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை வந்து உருவாக்கியவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். இதனால தான் இந்தியாவிலே மருத்துவர்கள் விகிதத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்குங்கிறத முதல்வர் அவர்கள் அவங்களோட ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் பாரதியாரோட பாடல் வரிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து பாரதியார் அவர்களால் சொல்லப்பட்டது. இந்த பாடல் வரிகள் வந்து எதை பற்றி கூறுகிறதுனா புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவுங்கிறது தான் இந்த பாடல் வரிகள். அடுத்து பாரதிதாசனோட பாடல் வரிகள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அப்படிங்கிற பாடல் வரி யார் வந்து இயற்றியதுன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்பீச்சில், நான் முதல்வன் திட்டம் குறித்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரதமர் தலைமையிலான தலைமைச் செயலாளர் கூட்டம் வந்து நடந்திருக்குமா, அதில் நான் முதல்வன் திட்டத்தை வந்து பாராட்டிய அனைவரும் பேசியிருக்காங்களாம். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது. 11வது டாபிக், லாஸ்ட் டாபிக், முக்கிய தினங்கள். 23 ஜனவரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த நாள். ஸோ இவரை குறித்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இவர் வந்து சுதந்திர அரசை வந்து நிறுவியிருப்பார். எந்த டேட்லனா 21/10/1943. இது வந்து நமக்கு எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்க. எங்கே வந்து சுதந்திர அரசை நிறுவினார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிங்கப்பூரில் எக்ஸாக்டாக டேட்டை வேறு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 21/10/1943. அடுத்து டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் அவரோட நினைவு நாள். டிசம்பர் 11 மகாகவி பாரதியார் அவரோட பிறந்தநாள். டிசம்பர் 10 மூதறிஞர் ராஜாஜி அவரோட பிறந்தநாள். ஜனவரி 30 அண்ணல் காந்தியடிகளோட நினைவு நாள். ஸோ இதுதான் 11th டாபிக். ஜனவரி 2025 தமிழரசு இதழில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாவோ இல்லை தப்பாக வந்து எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாவோ நீங்கள் மறக்காமல் கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவை குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழரசு இதழ் அதிகமாக யாருக்கும் கிடைக்காது. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலும் கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குது போஸ்டலில். ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதற்கான பிடிஎஃப் வந்து வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்கும். இந்த நோட்ஸுக்கான பிடிஎஃப் வந்து வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஒரு நாளில் வந்து நான் போட்டுருவேன். இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஜனவரி 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் தமிழரசு இதழில் கொடுக்கப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவை போட்டாச்சு. ஸோ அதற்கான பிளேலிஸ்ட்டும் இப்போ உங்களுக்கு தெரியும். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இந்த வீடியோட எண்டில் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக குரூப் 1க்கு யூஸ் ஆகும், வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4க்கு யூஸ் ஆகும்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.